நியூஸ் 7 தொலைக்காட்சி, நியூஸ் 7 தமிழ், நியூஸ் 7 தமிழ், நியூஸ் 7 சேனலுக்கும் நன்றி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலனும். இது வெறும் தொலைக்காட்சியின் பெயர் அல்ல, மக்கள் இயக்கம். பொறுப்பும் பொது நலனும் என்ற உயரிய சிந்தனையுடன் 11 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தொலைக்காட்சி அந்த நோக்கத்தை பரிபூரணமாக நிறைவேற்றி வருகிறது. பரபரப்பு, ரேட்டிங், நேயர்களின் உணர்வுகளை தூண்டும் பாலியல் கதைகள் போன்ற வழக்கமான சூழல்களுக்குள் நாங்கள் சிக்கவில்லை. அதே சமயம் செய்தி வழங்கும் முறையில் மாற்றத்தை அறிமுகப்படுத்தி மக்கள் அபிமானம் பெற்ற தொலைக்காட்சியாக எங்களை நிலைநிறுத்திக் கொண்டோம். செய்தி தொலைக்காட்சிகளில் இதுவும் ஒன்று என்ற வகையில் அல்ல, நாங்கள் பெற்ற மக்கள் அபிமானம் தங்கள் சொந்த தொலைக்காட்சிகள் என்று மக்கள் நினைக்கும் அளவிற்கு மக்களின் குரலை நாங்கள் ஓங்கி ஒலித்தோம். 2014ஆம் ஆண்டு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட நாளில் முதல் நேரலை ஒளிபரப்பை முழுவதும் பெண்கள் முன்னின்று ஒளிபரப்பி தமிழ்நாட்டின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை பாலின சமத்துவத்தில் தொடங்கி வைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளையும் விட அதிகளவில் பெண்கள் பணியாற்றி வருவதில் தொடங்கி அனைத்து துறைகளிலும் பெண்கள் இயங்கும் செய்தியறையாக நியூஸ் 7 தமிழ் செய்தியறை உள்ளது. பணியிடங்களில் உழைக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக விஷாகா கமிட்டி அமைத்துள்ளது. வெறுமன செய்திகள் வழங்குவது மட்டுமல்ல, சக்தி வாய்ந்த ஊடகத்தின் பணி. தேவைப்படும் நேரத்தில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் தொலைக்காட்சிகள் களமிறங்க வேண்டும் என்ற முன்மாதிரியை தேசிய அளவில் பிரபலப்படுத்தியது நியூஸ் 7 தமிழ். அன்பு பாலம் என்ற அறக்கொடை திட்டம் வழியாக பாதிக்கப்பட்டவர்களையும் உதவி செய்வோரையும் இணைத்தது நியூஸ் 7 தமிழ். மக்களோடு மக்களாக நாங்கள் நிற்பதால்தான் அவர்களின் தொலைக்காட்சியாக நியூஸ் 7 தமிழை பார்க்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நியூஸ் 7 தமிழின் நடுநிலையை மெச்சுகின்றனர். மகத்தான மக்கள் பணியில் 11 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நியூஸ் 7 தமிழ். பன்னிரெண்டாவது ஆண்டில் பயணிக்கும் நியூஸ் 7 தமிழ். இத்தனை ஆண்டுகளின் தமிழகம் சந்தித்த பல பேரிடர்களில் இரவு பகல் பாராமல் எங்களுடைய பரத்தொகுப்பாளர்கள் பணியாற்றினார்கள். செய்திகளில் மட்டும் இல்லாமல் மக்கள் பணியிலும் களத்தில் நின்றது பெருமிதம் கொள்கிறேன். உலகெங்கும் வாழும் நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நியூஸ் 7 தமிழ் 11 ஆண்டுகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகளில் பொறுப்பும் பொதுநலனும் என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை, தொழில் அதிபர்கள் முதல் துப்புரவு பணியாளர்கள் வரை அனைவருக்கும் சமமான வாய்ப்பளித்து மக்களின் குரலாக ஒலித்து வருகிறோம். களத்திலிருந்து செய்திகளை துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் வழங்கக்கூடிய எங்களது மண்டல செய்தியாளர்கள், மாவட்ட செய்தியாளர்கள், தாலுகா செய்தியாளர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ஆண்டுகால பயணம் என்பது நியூஸ் 7 தமிழுக்கு உண்மையிலேயே அடிநாதமாக இருக்கிறது. பொறுப்பும் பொதுநலமும் அப்படின்ற இந்த தாரக மந்திரம் தான். ஏறக்குறை இந்த 12 ஆண்டு காலத்தை பொறுப்பும் பொதுநலம் அப்படின்ற இந்த மந்திரத்தோடு தான் நியூஸ் 7 தமிழ் பயணித்திருக்கிறது. மக்களுக்கு எதிரான, மக்கள் விரோதமான அல்லது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கு எதிரான எந்த ஒரு செய்தியையும் இந்த 12 ஆண்டு காலத்துல நியூஸ் 7 தமிழ் தன்னுடைய வரலாற்றுல ஒரு புள்ளியில கூட பதிவு செய்யாமல் தடம் பதித்திருக்கு. மக்களினுடைய குரலாகவும், அதே சமயத்துல ஒரு சாதாரண சாமானிய மக்களினுடைய ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் கூட அவனுடைய குரலை ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஒரு குரலாக மாற்றுவதற்கூடிய இடத்துல நியூஸ் 7 தமிழ்
பொறுப்பும் பொதுநலத்தோட இந்த 12 ஆண்டுகள் பயணித்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் கூட அதே மாதிரியான ஒரு போக்கை தமிழ் சமூகத்திற்காக செய்வோம் அப்படின்றதும் இந்த 12வது ஆண்டு காலத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நியூஸ் 7 தமிழுக்கு நன்றி. 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும். கடந்த 11 வருடமா இந்த வேலை பார்த்துக்கிட்டு வர்றேன். இப்போ ப்ரொடக்ஷன் ஹெட்டாக இருக்கேன். எங்களுடைய மோட்டோவே பொறுப்பும் பொது நலனும் அப்படிங்கிற மோட்டோ தான். அதற்கு தகுந்தாற் போல வேலை செய்கிறது எனக்கு சந்தோஷம் அளிக்குது. நியூஸ் 7 தமிழோட 12 வருஷ பயணத்தில் நிறைய பெண்களுக்கும் கிராமப்புறத்து இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க, அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கிறாங்க. இப்படி என்றைக்குமே திறமைக்கு வாய்ப்பு அளிக்கிறதுல நியூஸ் 7 தமிழ் முன்னோடியாக திறந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நியூஸ் 7 தமிழ் 11 வருடங்கள்ல வெற்றிகரமா முடிச்சு இன்னைக்கு 12வது வருஷத்துல தன்னோட முதல் அடியை எடுத்து வச்சிருக்கு. இளைஞர்களுக்கு ஊடகத்துறையில புது புது வாய்ப்புகளை கொடுத்து பெண்களுக்கு முக்கியமா சிறந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இந்த நியூஸ் 7 தமிழ்ல ஒரு அங்கமா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தொலைக்காட்சி 11 வருஷத்தை முடித்து 12வது வருஷத்தில் கால் எடுத்து வைக்குது. தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக நான் நியூஸ் 7 தொலைக்காட்சியும் நிறுவனத்திற்கும் என்னோடய வாழ்த்துதல் சொல்கிறேன். இந்த 12 வருஷ ஜேர்னின்றது இப்போ ரொம்ப பெரிய ஜேர்னி. ஏன்னா தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், ரேடிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மாற்றத்துக்கு இடையில் இந்த 12 வருஷத்தில் வளர்ந்துருக்கோம். இன்னும் நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிருக்கு. ஏஐன்னு சொல்கிறாங்க, குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரப்போகுது. இந்த 12 வருஷ ஜேர்னியில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டீமுக்கும், வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ண சர்வராக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மேலும் பல ஆண்டுகள் மக்களுக்கு பலனுள்ள செய்திகளை வழங்கி சேவைகள் செய்ய எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் நியூஸ் 7 தமிழில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டாக நான் வேலை செய்கிறேன். இந்த நாள் நியூஸ் 7 தமிழ் 11வது வருஷத்துலேருந்து 12வது வருஷத்துக்கு காலடி எடுத்து வைக்குது. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம்ங்க. ஒரு நியூஸ் 7 தமிழ் ஆரம்பித்து இன்றைக்கி 12வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 11 இயர்ஸ் முடிஞ்சு 12th இயர் அடி வைக்கல எனக்கு நியூஸ் 7 ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மெயினாக நியூஸ் 7ஓட பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா மக்களோட ட்ரஸ்ட்டு தான். ஸோ இத்தனை வருஷம் மக்கள் நம்ம மேலே வச்சுக்க ட்ரஸ்ட்டு, அவங்களோட பார்வையாளர்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கோம். அதோட அந்த ட்ராவலுக்கு முக்கியமாக இருந்த எங்களோட அட்வர்டைசர்ஸ், ஏஜென்சிஸ், பிராண்ட் மேனேஜர்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸுங்க. நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் 11வது ஆண்டு வெற்றிகரமாக நிறைவுற்று 12வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. பொறுப்பும் பொதுநலனும் என்ற தொலைநோக்கு பார்வையில் நம்முடைய செய்திகளை மக்களுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் கொண்டு சேர்க்கிறோம். இந்த 12வது ஆண்டில் இன்னும் மேலும் பல சாதனைகள் புரிந்து தொடர்ந்து செய்திகளை வழங்கி வரும் நமது ஊழியர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.